ப்ரஷிங் சொன்ன உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் வந்து ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் 2 hours. அதாவது நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம காஸ்ட்லியான டூத் ப்ரஷ் வாங்கிட்டோம்னா பல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் டூத் பேஸ்ட் ஃபுல் லென்த்துக்கு வைக்காதீங்க. ஃபுல் லென்த்துக்கு அவசியமே கிடையாது. என்ன ஸ்பிட் பண்ணுறீங்களா அதில் இந்த டூத் பேஸ்ட்லாம் கீழே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் நிறைய வச்சு நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரஷிங் பண்ண ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா பல்லையும் அதை கவர் பண்ணுதா. நம்ம டங்கு கிட்ட போனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். ஆனால் நிறைய பேர் உள் பக்கம் ப்ரஷ்ஷே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் பல் வளர்க்கும் போது இப்போ எல்லாத்துலேயும் வளர்க்குவாங்க, அந்த கடிக்கிற இடத்துல வளர்க்கவே மாட்டீங்க. கடிக்கிற இடத்துல கண்டிப்பாக வளர்க்கும். ஏன்னா யூ கேன் சி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன், அந்த கஸ்ப் அதாவது கப்பு கவுத்து போட்ட எப்படி இருக்கும், அதுதான் ஒரு பல். என்னென்னலாம் பண்ணணும், what are the things you have to do for good oral care. என்னென்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் டெய்லி. ப்ரஷ் ரொம்ப நேரம்லாம் நீங்கள் ப்ரஷ் பண்ணக்கூடாது. 2 to 3 minutes ரெக்கமெண்ட் பீரியட் அவ்வளோ நேரம் பண்ணாலே போதும். அப்புறம் எப்படி நீங்கள் ப்ரஷ் பண்ணணும், நான் ப்ரஷிங் டெக்னிக் நம்ம சொல்லி தருவோம் உங்களுக்கு. அப்புறம் ஃப்ளாஸ்ன்னு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஒரு விஷயம் இருக்குது. ஒரு ஃப்ளாஸிங்கிறது ஒரு விஷயம், அதை யாருமே பண்ணுறதே இல்லை. ஃப்ளாஸ்னா ஒரு த்ரெட் மாதிரி இருக்கும், அதை வச்சு 2 பல்லு கடையில் இருக்கிற அழுக்கு நம்ம க்ளீன் பண்ணோம். ஏன்னா பல்லுக்கே பார்த்தீங்கன்னா 5 சர்ஃபேஸ் இருக்குது. ஒன்று வெளி அவுட்டர் சர்ஃபேஸ், இன்னொன்று இன்னர் சர்ஃபேஸ், 2 சைட் சர்ஃபேஸ், இன்னொன்று டாப் சர்ஃபேஸ். இது எல்லாமே இப்போ நம்ம 3 லேயர் வந்து ப்ரஷ் பண்ணிவிடும். ஆனால் இந்த ஃப்ளாஸ் தான் 2 சைடில் இருக்கிற சர்ஃபேஸை க்ளீன் பண்ணோம். அதுபோல் வந்து இப்போ என்ன, அப்பப்போ நீங்கள் வாய் க்ளீன் பண்ணணும், வாய் குப்பிளிக்கணும். rinse your mouth thoroughly after every meal. Replace your toothbrush after every 3 months. அப்புறம் do salt water gargling ரொம்ப ரொம்ப முக்கியம். சால்ட் வாட்டர் கார்க்லிங்கோ இல்லை டர்மரிக் வாட்டர் கார்க்லிங்கோ ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் ஆன்டிசெப்டிக். அதாவது எவ்வளோ தான் மெடிசின்ஸ் கண்டுபிடிச்ச போத்ரின்சஸ் நம்ம வந்து வச்சுருந்தாலும், எவ்வளோ அட்வான்ஸ் ஃபார்மில் வச்சுருந்தாலும் ஒரு சால்ட் வாட்டருக்கு நிகராக எதுவுமே வராது. அதாவது எவ்வளோ பெரிய சர்ஜரி பண்ணாலும் நார்மலாக வேறு எந்த சொல்யூஷன்ஸையும் போட்டு கழுவ மாட்டாங்க. சலைன் போடாது, சால்ட் வாட்டர் வச்சு தான் நம்ம வந்து அந்த ஊண்டை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவோம், அந்த ஊண்டையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணோம். அப்போ வந்து சால்ட் வந்து அதுக்கு நிகராக இது வரைக்கும் எதுவுமே இன்னும் வரல. அந்தளவுக்கு அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு கிருமி நாசினியாக இருக்குது. தென் யூ கேன் யூஸ் மெடிக்கேட் டூத் பேஸ்ட் ப்ரிஸ்கிரைப் பை டென்டிஸ்ட். இப்போ ஒரு டூத் சென்சிட்டிவிட்டி இருக்குது, இல்லை உங்களுக்கு வந்து இப்போ கம் டிசீஸ் இருக்குன்னா நாங்கள் சொல்கிற அதில் ரொம்ப சொத்தப்பல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னா அப்போ நாங்கள் என்ன ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் ப்ராக்டிஸ் செல்ஃப் ஓரல் எக்ஸாமினேஷன். ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் ஓரல் எக்ஸாமினேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபார் ஏர்லி டிடெக்ஷன். இன்னொன்று இன் கேஸ் ஆஃப் எனி சிஸ்டம் உங்களுக்கு வேறு ஏதாவது அண்டர்லைன் கண்டிஷன் இருக்கும்போது நம்மளுக்கு ஓரல் கேவிட்டி வந்து அப்பப்போ ஓரல் ஹெல்த் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ ஓரல் ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணால் யூ ஷுட் ஹேவ் அ ரெகுலர் விசிட் டு டென்டிஸ்ட் டு மெயின்டைன் ஓரல் ஹெல்த் ஸ்டேட்டஸ். தீஸ் ஆர் த 5 கோல்டன் ரூல்ஸ் டு மெயின்டைன் குட் ஓரல் ஹைஜீன். ஒரு நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, ஃபைப்ரஸ் ரிச் ஃபுட் சாப்பிடுங்க, அவாய்ட் சுகரி ஃபுட்ஸ், அவாய்ட் ஸ்டிக்கி ஃபுட்ஸ், அவாய்ட் ரீஃபைண்ட். நம்ம எல்லாருமே இப்போ மாவுத்தன்மை உள்ள பொருட்கள் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்றோம். நம்ம வந்து எவ்வளோ திருப்பி பழைய மாதிரி ஆர்கானிக் ஃபுட்ஸ் போகிறோமோ, நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் சாப்பிடும்போது நம்ம வாய் வந்து ரொம்ப உடம்பும் ஹெல்த்தியாக இருக்கும், வாயும் ஹெல்த்தியாக இருக்கும். அண்ட் யூ கேன் அவாய்ட் ஸ்வீட்ஸ் இன் பிட்வீன் மீல்ஸ். ப்ரஷ் யுவர் டீத் ஆஃப்டர் எவ்ரி மீல். தட் அப்புறம் ப்ரஷ்னோடனே நீ ஒரு டைம் பேஸ்ட் வைக்கணும் அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் டிஸ்டர்ப் தட் டூத் வித் யுவர் ப்ரஷ். அதாவது அந்த ஸ்லைமி லேயர் வந்து தங்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். என்ன சொன்ன பிளாக்னு விஷயம் சொன்னாலும் அது நீங்கள் தங்க விடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். நம்ம ப்ரஷிங் சொன்ன உடனே சாப்பிட்டு முடிச்ச உடனே நீங்கள் வந்து ப்ரஷிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அட்லீஸ்ட் யூ ஷுட் டேக் 2 hours. அதாவது 1.5 hours அப்புறம் தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணலாம். ஏன்னா சாப்பிட்டு முடிச்சோன்னா பாடி வந்து டைஜஷனுக்கு ரெடி ஆகிடும். ஒரு அசிடிக் விஷயம் ரெடி ஆகிட்டு இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் டைஜஸ்ட் என்சைம்ஸ் ரெடி ஆகிட்டு நீங்கள் உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த எனாமலை வந்து அங்கே எரோட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் ஜஸ்ட் வெயிட் ஃபார் 1 to 1.5 hours. அதுக்கப்புறம்லாம் நீங்கள் வந்து ப்ரஷிங் நீங்கள் பண்ணலாம். நாட் நெசசரி நீங்கள் வந்து பேஸ்ட் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுபோல் எப்போல்லாம் நீங்கள் இப்போ என்ன டூத் யூஸ் பண்ணுறீங்களோ மேக் ஷூர் யூ லெட் இட் ஹேவ் ஃப்ளூரைட். அது ஃப்ளூயிட் இருக்குது. ஏன்னா அந்த ஃப்ளூயிட்றது வந்து ஒரு ஆன்டி கேவிட்டி, சொத்தப்பல் வராமல் அது பார்த்துக்கும். அதுபோல் ப்ராப்பர் டூத் ப்ரஷ். நிறைய பேர் நினைக்கிறேன் நம்ம காஸ்ட்லியான டூத் ப்ரஷ் வாங்கிட்டோம்னா பல் ரொம்ப க்ளீனாக இருக்கும். கிடையவே கிடையாது. ப்ரஷிங் டெக்னிக் தான் ரொம்ப முக்கியம். அதாவது ப்ரஷ் வந்து ஒரு பல் துளப்பான்றது ஒரு டூல், அதுபோல் வந்து பேஸ்ட்ன்றது ஒரு மீடியம். அந்த ரெண்டுத்தையும் வச்சு நம்மளால ஒரு நல்ல ப்ரஷிங் டெக்னிக் ஃபாலோ பண்ணும்போது அந்த எஃபெக்டிவ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ப்ராப்பர் டூத் ப்ரஷ். இப்போ டூத் ப்ரஷ் வந்து எந்த டூத் ப்ரஷ் எனக்கு கரெக்ட் பண்ணி எனக்கு ப்ரஷ் வாங்கவே எனக்கு தெரியலன்னா பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் ப்ரிசில்ஸ் இருக்குது. ஒன்று சாஃப்ட், மீடியம், ஹார்ட்னு இருக்குது. சாஃப்ட், மீடியம், ஹார்ட்னு இருக்குது. இந்த சாஃப்ட், மீடியம், ஹார்டில் வந்து அதுபோல் வந்து இந்த சாஃப்ட் டூத் ப்ரஷ் யாருக்குனாக்கா ரொம்ப பல்லு தேய்மானமாக இருக்கிறவங்க அவங்க சாஃப்ட் யூஸ் பண்ணலாம். நம்ம எல்லாருமே மீடியம் யூஸ் பண்ணலாம். ஹார்ட் டூத் ப்ரஷ் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்துட்டா கூட பல்லு தேய்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுபோல் டூத் பேஸ்ட் ஃபுல் லென்த்துக்கு வைக்காதீங்க.
ஃபுல் லென்த்துக்கு வைக்க அவசியமே கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பிட் பண்ணுறீங்களா, அதுலேயே இந்த டூத் பேஸ்ட்லாம் கீழே வந்து அதுக்கப்புறம் நீங்கள் வெறும் நிறைய வச்சு தான் நீங்கள் ப்ரஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் எப்பயும் பேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாளி சைஸில் வைக்கலாம். இல்லைனா நீங்கள் பேஸ்ட்டை நீங்கள் வச்சுட்டு லைட்டாக அதை வந்து ரப் பண்ணி விடுங்க. உங்களுக்கு பிரிசில்ஸ் மேலே ரப் பண்ணிங்கனாக்கா இட் கோ இன் டு த பிரிசில்ஸ். அப்போ எங்கள் 2 to 3 மினிட்ஸ் வளர்க்க வரைக்கும் அந்த பேஸ்ட்டும் கூட இருக்கும். அதுவும் உங்களை எய்ட் பண்ணும், லூப்ரிகேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அது எய்ட் பண்ணும். அதேபோல் வந்து நீங்கள் வந்து இங்கே ப்ரஷிங் எப்படி பண்ணுறாங்க, இப்போ நார்மலாக எல்லாருக்கும் தெரிஞ்சு ஒரே ஸ்ட்ரோக் ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் தான். அந்த ஹரிசாண்டல் ஸ்ட்ரோக் பண்ணக்கூடாது. இட்ஸ் எ ராங் வே ஆஃப் டூயிங் ப்ரஷிங். அதேபோல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ரண்ட் டீத்து இன்னர் சர்ஃபேஸ் எப்படி ப்ரஷ், இது இந்த மாதிரியும் ப்ரஷ் பண்ணக்கூடாது. அதுபோல் ஒரே ஒரு விஷயம் தான் ப்ரஷிங் பண்ண, ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், எல்லா பல்லையும் அதை கவர் பண்ணுதா. அதேபோல் வந்து இங்கே டங் பிளேட்ஸ் யூஸ் பண்ணாங்க. ப்ரஷோட பிரிசில்ஸை வச்சு க்ளீன் பண்ணால் இட் இஸ் எ வெரி குட் திங் டு க்ளீன் யுவர் டங். இப்போ வந்து இங்கே நான் வந்து ப்ரஷிங் டெக்னிக் உங்கள் எல்லாருக்கும் சொல்ல விரும்புகிறேன். whenever you buy any டூத் ப்ரஷ்லேயே இப்போ நான் ஏற்கனவே சொன்ன 3 டைப் ஆஃப் பிரிசில்ஸ் இருக்க மாதிரி 3 டைப் ஆஃப் ஹெட் இருக்குது. ஒன்று வந்து நேரோ எண்ட் ஹெட் இருக்குது, இன்னொன்று ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும், இன்னொன்று டூம் ஷேப்பில் இருக்கும். டிபெண்டிங் அப்பான் தி சைஸ் ஆஃப் யுவர் மவுத், அதாவது ஒருத்தவங்களும் ஒரு வாய் சைஸ் இருக்கும், யூனிக்னஸ் இருக்கும், அதோட அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். சிலவங்களுக்கு நேரோவாக இருக்கும், சிலவங்களுக்கு வைடனாக இருக்கும். அப்போ எந்த டூத் ப்ரஷ் வைக்கிறது மூலிமா அவங்க எல்லா போய் ரீச் ஆகுதோ அது அவங்களுக்கான டூத் ப்ரஷ். அப்போ நீங்கள் டூத் ப்ரஷ் வைக்க போகிறீங்கன்னா மேக் ஷுர் யூ ஸ்டார்ட் ஃப்ரம் எனி ஒன் சைட் ஆஃப் தி ஏதாவது ஒரு பக்கமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் ப்ரஷ் வச்ச உடனே ஃபஸ்ட்டு 3 பல் கவர் ஆகுதுல்ல, அது எப்படி நீங்கள் வைக்கணும், டிப் ஆஃப் தி பிரிசில் ஷுட் பி ஆங்கிலேட், ஒரு 45 டிகிரி ஆங்கிலேஷன் கம் லைனில் வைக்கணும். தென் ஃபர்ஸ்ட் யூ கிவ் a 2 and more ஃப்ரோ மோஷன், அது ஒரு பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன், ஒரு முன்னும் பின்னும் ஒரு ஸ்ட்ரோக் கொடுத்துட்டிங்கன்னா அங்கே கம் லைனில் இருக்கிற அழுக்கெல்லாம் அந்த டெப்ரிஸ்லாம் ஃபஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணணும். அதுக்கப்புறம் தென் கிவ் அன் அவுட்வர்ட்ஸ், அதாவது கம் சர்ஃபேஸ்லேருந்து நீங்கள் டூத் சர்ஃபேஸ் கொண்டு வரணும். அதுக்கு அடுத்த 3 பல். அப்போ ஒரு தடவை நீங்கள் வைக்கும்போது 3 to 5 ஸ்ட்ரோக்ஸ் கொடுங்க. அதுக்கு அடுத்த 3 பல், அடுத்த அப்படி எல்லா பல்லும் இப்படி கவர் பண்ணிட்டு எப்படி நீங்கள் வைக்கிறீங்களோ வெளிப்பக்கமாக அதே போல் உள் பக்கமாக வைக்கணும். அதே போல் எப்படி கம் லைனில் வைக்க போகிறீங்க, ஒரு 45 டிகிரி ஆங்கிலேஷனில் வைக்க போகிறீங்க, ஒரு 2 and ஃப்ரோ மோஷன் கொடுக்க போகிறீங்க. தென் கோயிங் டு கிவ் அன் அவுட்வர்ட் ஸ்ட்ரோக், வெளிப்பக்கமாக ஈரிலேருந்து பல்ல நோக்கி வெளிப்பக்கமாக கொண்டு வர போகிறீங்க. அப்போ இன்னொரு இப்போ நீங்கள் லோவர் ஜாவில் பார்த்தீங்கன்னா இப்போ மேல் பல்லுக்கு மேலேருந்து கீழே வரும். எப்பவுமே ஒரே ஒரு ஃபார்முலா தான் மேக்ஸில் வர மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குது. பல் ப்ரஷிங்க்கு பிங்க் டு ஒயிட், எப்பவுமே ஈரிலேருந்து பல்ல நோக்கி தான் வரணும். அதில் வந்து லோவர் ஜா பண்ணும்போது ஈரிலேருந்து பல்ல நோக்கி வரணும்னாக்க கீழேருந்து மேலே வரணும், மேல் பல்லுக்கு மேலேருந்து கீழே வரும். அதுக்கப்புறம் இங்கே ப்ரஷ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டங் ஒன்று இருக்குது, பெரிய பவர்ஃபுல் ஆர்கன் இருக்குது. நம்ம டங்கு கிட்ட போனால் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். அதனால் நிறைய பேர் உள் பக்கம் ப்ரஷ்ஷே பண்ண மாட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் இம்யூன் ஆகணும், எக்ஸ்போஸ் ஆகணும். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் ப்ரஷ் பண்ணுங்கள். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த வாமிட்டிங்ஸ் தாங்கன்னா உங்கள் பாடி வந்து அடாப்ட் பண்ணிட்டு அந்த வாமிட்டிங் சென்ஸ் கொஞ்சமாக மறைஞ்சிரும். அதுக்கு வாமிட்டிங் வருதுன்ற ஒரே ஒரு காரணத்தை நீங்கள் அங்கெல்லாம் நெக்லெக்ட் பண்ணிட்டீங்கன்னா அது ஒரு பெரிய காரணமாக இருக்கும். பெரிய உங்களுக்கு ஓரல் டிசீஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா போகிற ஓரல் ஹைஜீன் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் ஓரல் கேன்சர். எப்பவுமே ஒரு பெரிய டிசீஸ் சொன்னால் தான் இப்போலாம் பயம் வருது. ஆனால் அப்போல வந்து ஓரல் ஹைஜீன் நீங்கள் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். அதுக்கு கண்டிப்பாக ப்ரஷிங் வந்து எல்லா பல்லையும் பண்ணி ஆகணும். அதே போல் இங்கே நீங்கள் பண்ணும்போது பை சான்ஸ் உங்களுக்கு வைக்கும் போது உங்களால் நான் சொன்ன மாதிரி இங்கே மேலே சொன்னது உங்களால் பண்ண முடியலனாக்கா ஒரி பண்ணோன்னா நீங்கள் அட்லீஸ்ட் யூ ஜஸ்ட் கிவ் அ சர்க்குலர் மோஷன், ஈர்கிட்ட வச்சுட்டு ஜஸ்ட் கிவ் அ சர்க்குலர் மோஷன் வந்து யூ கேன் டிஸ்டர்ப் தி டெப்ரிஸ் ஓவர் தேர். அப்புறம் நிறைய பேர் பல்லு வளர்க்கும் போது இப்போ எல்லாத்துலேயும் வளர்க்குவாங்க, அந்த கடிக்கிற இடத்துல வளர்க்கவே மாட்டீங்க. கடிக்கிற இடத்துல கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா யூ கேன் சி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன், அந்த கஸ்ப் அதாவது கப்பு கவுத்து போட்ட எப்படி இருக்கும், அதுதான் ஒரு பல்லுக்கு மேலே நிறைய கஸ்ப்ஸ் இருக்கும். அந்த கஸ்ப் வந்து நிறைய வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருக்கும். அந்த இடத்துல நிறைய ஃபுட் லாஜ்மெண்ட் தங்குறதுக்கான வாய்ப்புகள் ஃபுட் நிறைய தங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அப்போ அந்த இடத்துல நம்ம கிளியர் பண்ணோம்னாக்கா அங்கேயும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணோம். அங்கேயும் ஒரு சர்க்குலர் மோஷன் நீங்கள் கொடுக்கணும், ஒரே ரவுண்ட் மோஷனோ இல்லை ஃபாஸ்ட் பண்ண ஸ்க்ரப் ஆக்ஷன் நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் இந்த இன்னர் சர்ஃபேஸ் அப்பர் டீத் அண்ட் இன்னர் லோவர் டீத் வரும்போது அங்கேயும் நீங்கள் ப்ரஷ் பண்ணணும். அந்த கெனைன் டு கைன் வரும்போது ஒரு பல்லு ஒரு சிங்கிள் யூனிட்டாக கன்சிடர் பண்ணி கிவ் ஏ பேக் அண்ட் ஃபோர்த் மோஷன், ஒரு அப் அண்ட் டவுன் மோஷன் கொடுங்க. அது பண்ணுறது மூலிமா தனித்தனியாக அந்த ஒரு பல்லு க்ளீன் ஆகிடும். அப்போ எவ்ரி டைம் வென் யூ கிவ் ஸ்ட்ரோக்ஸ் 3 to 5 ஸ்ட்ரோக்ஸ், ஏன்னா ஒரு ப்ரஷ்ஷை 3 பல் கவர் பண்ணிடுதில்ல, அப்போ இந்த ஸ்ட்ரோக் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக ஒரு பல்லையும் கவர் பண்ணிடும். இது வந்து ஃப்ளாசிங் டெக்னிக். டென்டல் ஃப்ளாஸ்ன்றது வந்து ஒரு வேக்ஸ், அதாவது வேக்ஸ்டு த்ரெட். அந்த த்ரெட்டை எப்படின்னு எவ்வளோ சஃபிஷியன்ட் அமௌண்ட் த்ரெட் எடுத்துக்கோங்க, நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. டைட்டாக பிடிச்சிட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் இன் பிட்வீன் டீத், இந்த இடத்துல இன்பிட்வீன் டீத் வச்சுட்டு இப்போ இந்த பல்லுக்கும் இது வந்து காமன் பிளேஸாக இருக்குது, இந்த பல்லுக்கு இது காமன் பிளேஸாக இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வச்சுட்டு ஸ்லைட் அலாங் த கர்வ்ஸ் ஆஃப் த கம்ஸ். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக டப்புன்னு போய் இடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் யூ மே இன்ஜர் த கம்ஸ் ஓவர் ஹியர். அதனால் எப்பவுமே இந்த கர்வ்ஸை ஃபாலோ பண்ணி இந்த இடத்துல ஸ்லைட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இந்த பார்ட் ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும், இந்த இடத்துல ஸ்லைட் பண்ணால் இந்த இடத்துல ஃபுல்லாக க்ளீன் ஆகும். பட் டோன்ட் ஃபர்கெட் டு க்ளீன் தி லாஸ்ட் சர்ஃபேஸ். இங்கே நேராக அந்த ஃப்ளாஸ் கொண்டு போயிட்டு கடைசி பின்னாடி பக்கம் வச்சுன்னா அந்த இடத்துல ப்ரஷ் ரீச் ஆகுது. ஃப்ளாஸ் மூலம் நம்மளால் அங்கேயும் நல்லா க்ளீன் பண்ண முடியும்.